ஒருவேளை அன்சிகாவுக்கு என்ன ஃபீல் பண்ணான்னு தெரியல. வாழ்க்கை சரியா வராது. பிரிஞ்சுருவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க ரொம்ப ஹைலைட்டா பார்க்க போனோம்னா, எனக்கு எதுவுமே தேவையில்ல. என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். ஜீவனாம்சம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டதா ஒரு தகவல் வேற இருக்கு சார். ரீசெண்டா யார் யாரெல்லாம் இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு ஜீவனாம்சம் வேண்டான்னு சொல்றாங்களோ, ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தெரிய வருது. அந்த பொண்ணு மேல தான் தப்பு இருக்கு. அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட நெருக்கமா இருக்காங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதனால தான் இந்த டிவோர்ஸ்ன்றதே நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சமந்தா அவர்கள் கல்யாணம் ஆகும்போது இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாவே வச்சாங்க. இங்க அப்படி ஒரு சம்பவம் இருக்குமா? அதனால தான் அன்சிகா அவர்கள் இந்த ஒரு காசு வேண்டான்ற ஒரு பாயிண்ட்ட வச்சாங்களான்ற ஒரு கேள்வியும் இப்போ சோசியல் மீடியால இல்ல அப்படி இருந்து தான் அவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு போக அவசியம் இல்ல. அவங்களோடயே போராடி ஒரு மேரேஜ பண்ணிட்டு போயிருக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்சிகா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எனக்கு வந்து தெரிஞ்ச தகவல் பூரா இல்லன்னு தான் என்னால சொல்ல முடியும். நீங்க சமந்தா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இங்க என்ன வருதுன்னா, நீங்க சமந்தாவ வந்து நாகசந்தியா லவ் மேரேஜ் தான் பண்ணாரு. நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. 2022ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப மேரேஜ் பண்ணியிருக்கிற அந்த நடிகையோட சோபிதா அவர்களோட வந்து டேட்டிங்ல இருந்தார். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கூட்டு வந்து வீட்ல சம்மந்தம் வச்சுட்டு நீங்க இன்னொரு பொண்ணோட டேட்டிங் இருந்தா சம்மந்தம் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்ப நீங்க ஒரு தவறு பண்ணா நான் ஒரு தவறு பண்ணணும்னு தோணும்ல. இன்னைக்கு இருக்கிற எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற தவறு அக்செப்ட் பண்ணிட்டு போமாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம் தான். ஆமா அப்படித்தான் இருக்கும். எஸ் அப்படிதான். நீங்க கல்யாணம் பண்ணி அத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வீட்ல வச்சிருக்கீங்க. அத விட்டுட்டு நீங்க வேற ஒரு வந்து ஆக்டர்ஸோட நீங்க டேட்டிங் போயிட்டு நீங்க லிவிங் டுகெதர்ல இருந்தீங்க அப்படின்னா, இவங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பொம்மையா அவங்க? அதெல்லாம் அந்த காலம் கணவனே கண்கண்ட தெய்வம் புல்லானாலும் புருஷன் சொல்றதெல்லாம் இப்ப கிடையாது. நீ அடிச்சா நான் அடிப்பேன். நீ பேசுனா நான் பேசுவேன். நீ பண்ணா நானும் பண்ணுவேன். நீ 1னா நான் 2 இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால நாகசக்தியினை வந்து அங்கே போனதுனால சம்மந்தம்னா உடனே கல்யாணம் பண்ணாங்களா? இல்ல. கிடையாது. பட் அவங்க வெப் சீரியல்ல பண்ணாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அந்த இயக்குனரோட லவ்ல இருக்காங்க. அவர் ஏற்கனவே மேரேஜ் டைவர்ஸ் ஆனவர். இவங்களும் 2 பேத்துக்குள்ள இருக்கு. நீங்க பிடிக்கலைன்னா ஒரு காரணம் சொல்ல 1000 காரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் மேலே. அது பெண்கள் மேல ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படித்தான் அதனால தான் நான் இப்படி போனேன் அப்படின்ருவாங்க. ஸோ அது வந்து நீங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது வந்து தவறுன்னு தான் என்னுடைய பார்வை. நீங்க ஒரு தவறு பண்ணீங்க. சமந்தா வந்து 1 வருஷம் அவங்க கல்யாணமே பண்ணல. நினைச்சிருந்தாங்கன்னா போயிருக்கலாம்ல. கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லப்பா நீ போனா நானும் போயிட்டேன்னு சொல்லிக்கலாம் அவங்க. அதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தனியா இருந்தாங்க வேற. எந்திரிச்சே நடக்க முடியாத அளவுக்குலாம் கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பிறகு தான் பார்த்தாங்க 1 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நாகசைதன்யா கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர்கள் அந்த வெப் சீரியல் பண்ண டைரக்டர கல்யாணம் பண்ணாங்க.